என்ன வார்த்தைன்னா, தெய்வீக தாக்கம் உண்டாகணும். அதாவது ஒரு டிவைன் ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துல உண்டாகணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? தெய்வீக தாக்கம், சத்தமா சொல்லுங்க. தெய்வீக தாக்கம். நல்லா சத்தமா சொல்லலாமா? ஆமேன். டிவைன் ஷிஃப்ட், தெய்வீக தாக்கம், பரிமாற்றம்னு சொல்லலாம், ஒரு மாற்றம்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குதோ அந்த புரிஞ்சுக்கிற வார்த்தையை நீங்க போட்டுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புறார், நீங்க இருக்கிற வண்ணமா இருக்க போறது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இருக்கிறது போலவே இருக்க போறது இல்ல. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற வண்ணமாய் இருக்க போறது இல்ல. ஆமேன். இன்னைக்கு உற்சாகமான நாள், விசேஷமாய் பெண்கள் ஆராதனை, பெண்களுக்கு. அதுக்காக ஆண்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வார்த்தை வச்சிருக்கிறார். ஆமேன். எல்லாருக்கும் ஆண்டவர் வார்த்தையை திருப்தியாய் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில சில தாக்கம் உண்டாகணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் தாக்கம். ஆமேன்னு சொல்லலாமா? இங்க நிறைய சகோதரிகள் சாட்சி சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அவங்களுக்காக கொடுத்திருந்த தாக்கம் அது ஒரு மாற்றம். இயேசுவே அறியலை இது வரைக்கும், ஆனா இன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன்னா அது என் வாழ்க்கையில உண்டான ஒரு மிகப்பெரிய தாக்கம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவ மனிதர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டு போயிருக்காங்க. நமக்கு முன்னோர்கள், நீங்களும் நானும் எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா, எதுக்கு ஆண்டவர் முன்குறிச்சிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்கத்தக்கதாய் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்லா தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவர் ராஜாதி ராஜா. ஏன் தலைக்கு மேலே தட்டுறோன்னா, அவர் கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகத்தில் தலைவருக்கு கை தட்டுறாங்க. நம்ம தலைவர் பெரியவர், அவர் எல்லா தலைவரை விட பெரியவர். ஆமேன்னு சொல்லலாமா? அதுக்கு தான் தலைக்கு மேல கதங்களை தட்டின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு பெரிய தாக்கத்தை உங்க வாழ்க்கையில உண்டாக்கணும்னு சொல்லி விரும்புறார். இது வரைக்கும் நீங்க ஒரு 10 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், இல்ல இதே சபையில பல வருஷமா நீங்க இருக்கலாம், இல்லைன்னா புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இப்படியே உங்க வாழ்க்கை போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருந்துச்சு. ஆமேன். நிறைய பேர் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், சொல்லலாம். தாவீது வாழ்க்கையில் சாதாரணமாக அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். திடீர்னு கூப்பிட்டு, நல்ல வாலிப பிள்ளை அவர், உங்களை மாதிரி வயசு தான் தாவீதுக்கு, கூப்பிட்டு நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டாரு. பெரிய ஒரு தாக்கம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் உடனே நடக்கலை. பல ஆண்டு அவன் வாழ்க்கையில் பயங்கர உபத்திரம், பாதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஷிஃப்ட். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு மிகப்பெரிய உயர்வு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு இருக்குதே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போக வேணாம். ஒரு 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 ஷிஃப்ட் ஆண்டவர் கொடுப்பார். அதாவது அப்சைட் டவுன், தலைகீழ மாற்றிடுவார் சில காரியங்களை. இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள், இதுவரைக்கும் செய்து முடிக்க முடியாத கிரியைகளை ஆண்டவர் செய்து ஒரே நாளில், ஓவர் நைட்டில் அவரால் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இத்தனை வருஷம் இப்படியே நான் ஓடிக்கிட்டு இருக்கேனே, ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கலையே, கொஞ்சம் கொஞ்சமா மாறும்னா எப்போ மாறும், அதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சிருமே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ போயிட்டே இருக்கிறது போயிட்டு, ஆனா ஒரு நாளில், ஓவர் நைட்ல உன் வாழ்க்கையை தலைகீழ மாற்றி போடுகிற வல்லமை எனக்கு உண்டு என்பதை மாத்திரம் நீ விசுவாசி அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. 13 வருஷம் அவனை மறைச்சு வச்சிருந்தாரு, அவனை ஒளிச்சு வச்சிருந்தார். 13 வருஷம் உருவாகிட்டே தான் இருக்கான். ஆனா யாருக்குமே தெரியாது, உலகத்துல ஒருத்தருக்கும் தெரியாது. சில காய் கனி எல்லாம் வெளியில இருக்கிறது தெரியும், சிலது பூமிக்குள்ள முளைக்கும். தெரியுமா என்னெல்லாம் பூமிக்குள்ள முளைக்கும்? கேரட்டு, அப்படி வரிசையாக காய்கறியை சொல்லிடுறாங்க நம்ம ஆளுங்க. சரி, அப்படி எல்லாம் எதெல்லாம் உள்ள பூமிக்குள்ளே முளைக்குமோ வெளியில் ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு தார் இருக்கும், வெங்காய தார்லாம் பார்த்திங்களா, ஒன்றே ஒன்று நீட்டிக்கு நிற்கும். அதில் இலையும் இருக்காது, அதில் பூவும் இருக்காது, அதில் கனியும் இருக்காது.
பார்க்குறவங்களாம் இது என்னங்க செடி, இது ஒன்றுமே இல்லையே அப்படி தான் நினைக்க தோணும். ஒரு நாள் வரும், அதை உடைச்சு தோண்டி வெளியில் எடுத்து பார்த்தா தெரியும், அவ்வளோ பெருசாக முளைச்சு உள்ள அதோட கனியை கொடுக்கறதுக்கான சத்துவத்தை பெருக பண்ணி உள்ள வேலை நடக்குது என்பது எப்போ தெரியும்னா வெளியில் வந்த பிறகுதான் தெரியும். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் உங்களை ஒளிச்சு வச்சிருக்காரா, மறைச்சு வச்சிருக்காரா, இவ்வளோ நாள் உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறாரா, பல வருஷங்களா தேவனுடைய சமூகத்தில் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாள் வரும், அது உங்கள் சீசனாக இருக்கும். உங்கள் சீசன்ல ஆண்டவர் காமிப்பார் பாருங்க, மிகப்பெரிய வாசலை தேவன் உங்களுக்காக தரப்பா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, திறந்த வாசலை உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாருங்க. ஆமென் சொல்லலாமா? அதுதான் டிவைன் ஷிஃப்ட். ரொம்ப நாள் நடக்காத காரியம் திடீர்னு ஒரு நாள் நடந்துரும். போன ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் ஒரு டிவைன் ஷிஃப்ட் ஒரு குடும்பத்தில். ஆமென். ஒரு அன்பு குடும்பம் 3 வருஷமாக சர்ச்சுக்கு வராங்க. 3 வருஷம் இல்லை, ஒரு 2.5 வருஷம்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க உற்சாகமாக வரும். குடும்பமாக தான் வந்தாங்க. முதல்ல அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, பிள்ளைங்களை அனுப்புனாங்க. பிள்ளைங்களை கர்த்தர் நல்லா பிடிச்சிக்கிட்டாரு, அதுங்களும் ஆண்டவர் நல்லா பிடிச்சிக்கிச்சு. அப்பா அம்மா தேவைக்குன்னா வருது ஆண்டவரை தேடுறது. ஏதாவது ஒரு தேவைன்னா அன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க அவங்க சர்ச்சில். மற்ற நாள்லாம் ஆப்சண்ட்டு. எதுக்கு? சர்ச்சுக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிறோம்னா பரலோகம் அட்டண்டன்ஸ் எடுக்கும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எந்த வாரம்லாம் வர்றீங்கன்னு பரலோகத்தில் ஒரு பெரிய அட்டண்டன்ஸ் வச்சுருப்பார் ஆண்டவர். ஆமேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ அவங்க வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங். தேவைன்னா வருவாங்க, ஜெபிச்சுக்குவாங்க. ஸோ ரொம்ப நாளாக நான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீ உங்கள் அம்மா அப்பாக்காக ஜெபிங்க, உங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும், அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரணும், ஜெபிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு போன மாதத்தில் அந்த பெரிய மகளுக்கு பெரிய ஒரு ஃபீவர் வந்துருச்சு. அது என்னென்னா பிரெயினில் ஒரு டிபி வியாதி வந்துருச்சு. அப்படியே ஹோல் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சில டாக்டர்ஸ் எல்லாம், சர்ச்சிலே ஒரு டாக்டர் வருவாங்க, சர்ச்சிலே நர்ஸ் உண்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு கேட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. அப்படியே மரண உபாதி. சிஸ்டர் சொன்ன மாதிரி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு வியாதி அந்த பிள்ளைக்கு. எல்லாருமே பயந்துற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், அந்த பிள்ளை ஒன்றும் ஆகாது, நான் அவளை எழுப்பி தருவேன். ஆமேன்னு சொல்லலாமா? அதே போல் கர்த்தர் அதிசயமாய், ஆண்டவர் அற்புதமாய், ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இன்னும் 2 வாரம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எப்படியும் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. 2 வாரம் வச்சு ட்ரீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் போயிட்டு சொன்னேன், இல்லை நீ 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவேன். ஆமேன். வர ஞாயிற்றுக்கிழமை வந்து குடும்பமாக நீங்கள் சாட்சி சொல்வீங்க. 2 நாளில் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இன்னொரு ஊழியத்தை முடிச்சுட்டு, காலையில் சர்வீஸ் முடிச்சுட்டு சாயந்தரம் இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணிவிட்டு நைட்டு 11 மணி அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் 2 நாளில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் கர்த்தர் ஊழியக்காரின் வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவன் அவர். ஆமேன். அதே போல் செவ்வாய்க்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணி மகளை அனுப்பிச்சிட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவள் வந்தது மாத்திரம் இல்லை, வந்தால் நேராக அவங்க வீட்டுக்கு போகல, சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி அப்புறம் அனுப்புனேன். போன வாரம் அவங்க சாட்சியாக தேவ சமூகத்தில் நின்னார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அவங்க அப்பா சொன்னார், அவர் ஆட்டோ ஓட்டுறவர், நல்லா தண்ணி அடிக்கிறவர். அவர் சொன்னார், இனி நான் குடிக்க மாட்டேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருந்தேன், நான் இங்கே ஜெபிக்கிறேன். நான் அப்போவே அவள் சிக்கானோடனே சொல்லிட்டேன், இது உங்கள் அப்பாவை ஆண்டவர் தூண்டிலாக உன்னை பயன்படுத்துகிறார், உங்கள் அப்பாவை பிடிக்கிறதுக்கு நீ தான் தூண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதே போல் அந்த மனுஷன் வந்து சொல்கிறாரு, நான் ரொம்ப குடி வெறியிலேருந்து நான் விடுதலை ஆயிட்டேன், 23 நாள் ஆச்சு நான் குடிய விட்டு அப்படி. நேற்று போன வாரம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து சொல்கிறாரு, சொல்கிறேன், நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன், என் ஆட்டோவில் பெருசாக பின்னாடி நான் வசனம் வச்சுருப்பேன், விக்கிரக ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன், எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி, நான் ஒன்றும் சொல்லலை, அவரே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கூட இருந்த விசுவாசிகளுக்கெல்லாம் பரவசம் தாங்கலை. ஏன்னா அவரை தான் பார்த்துருக்கோமே. அவர் முதல் நாள் பிள்ளைய உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு வரும்போதே போதையில் தான் வராரு. அவர்
தண்ணி அடிச்சு தான் வராரு, சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருக்காரு அப்படியே ஓரமா. அந்த மனுஷனை ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு, ஹல்லேலூயா, இன்னைக்கு எல்லாம் புதன்கிழமையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரமும் அவங்க வந்திருப்பாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி. நேற்று அதிகாலை ஆராதனைக்கே குடும்பமாக வந்துட்டாங்க. ஆமே, ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நல்ல 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 கரங்களை தட்டி, நான் என்ன உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போல பெரிய ஒரு மாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சாதாரண தாக்கம் இல்லைங்க, மிகப்பெரிய தாக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண, ஊழியத்தில் உண்டு பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். 3 காரியம் இந்த தாக்கம் என் வாழ்க்கையில் வர நான் என்ன செய்யணுன்றதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமே, பேதுரு வாழ்க்கையில் இந்த தாக்கம் வந்துச்சு. பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்த சீசன் தான். ஆனால் இயேசு மரிச்சு உயிர் தெழுந்த பிறகு அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. பின்மாற்றத்தில் போயிட்டார் மனுஷன். அவர் சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன், கூட இருக்கிற தொண்டவர்களாக நாங்களும் வருகிறோம் அப்படின்னு எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் அவ்வளோ பேசி, அவ்வளோ சொல்லி, அவ்வளோ பண்ணி திருப்பியும் பின்மாற்றத்தில். ஆனாலும் கர்த்தர் விடலைங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் என் தகப்பனுடைய அன்பு. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? மனுஷன் ஒரு வேளை நம்மளை வெறுத்து போடலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வெறுக்க மாட்டார். திரும்ப 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 அவர் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. திரும்ப கூப்பிடுறாரு, எந்திரிச்சு வந்து நிற்கிறாரு. அவர் வாழ்க்கையில் ஒரு தாக்கம். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கர்த்தர் பேதுரு வாழ்க்கையில உண்டு பண்ணினார். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். உங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. கை கொண்டு வந்திருக்கீங்களா, வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கீங்களா? கை கொண்டு வந்தவங்க எல்லாம் அப்படி பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மிகப்பெரிய தாக்கத்தை உங்க வாழ்க்கையில அவர் உண்டு பண்ண உண்மையுள்ளவர். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் அப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினார். சிறைச்சாலையில் 13 வருஷம் இருந்த இடம் தரல. நாள் வந்துச்சு, ராஜா கூப்பிட்றாருன்னா அவன் பாட்டுக்கு எல்லாம் சூப்பராக கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு போனார் அவர். ஆமேன். அங்கே ராஜா ஒரே நாளில், ஓவர் நைட்டில், அன்னைக்கு நைட்டு அவர் கதை 13 வருஷம் காத்திருந்தல் மாறி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு உயர்த்துறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னா செய்து முடிப்பார். பிசாசு உங்ககிட்ட இப்போ என்ன சொல்லணும்னா, எல்லாம் உண்மைதான், ஆனால் உனக்கு செய்வாரான்னு தெரியாது அப்படின்னு, அது ஒரு பொய். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாம் உண்மைதான், ஆனால் உடனே செய்வாரான்னு தெரியாது, இன்னைக்கே செய்வாரான்னு தெரியாது அப்படின்னு பொய் சொல்லுவான். அதுவும் பொய். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அவன் பேச்சை கேட்காதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்க வாழ்க்கையில நான் உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. சபைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். சபையார் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அப்படி பழிக்க செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? 3 காரியம். தாக்குதல் இல்லாமல் தாக்கம் இல்லை. ஆமேன். ஒரு தாக்குதல் நம்ம வாழ்க்கையில வந்தாதான் நமக்குள்ள ஒரு தாக்கம் இருக்குன்னே நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும், புரிஞ்சுக்கிட முடியும். ஆமேன். தாக்குதல் இல்லாமல் தாக்கம் இல்லை. 2வது, தாகம் இல்லாமல் தாக்குதல் இல்லை. ஹல்லேலூயா. தாகம் இல்லாமல் தாக்கம் இல்லை. 3வது, தரிசனம் இல்லாமல் தாக்கம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல, ஆனால் விளங்க வேண்டியவங்களுக்கு கர்த்தர் விளங்க வச்சிருவாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆமேன். ஹல்லேலூயா. வார்த்தையை கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவர். தாக்குதல் இல்லாமல் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது பிரியமானவர்களே. தாக்குதல்னா என்னன்னா, தேசத்துக்கு தேசம் சில தாக்குதல் வரும், நாட்டுக்கு நாடு சில தீவிரவாத தாக்குதல் வரும். தாக்குதல்னா தெரியாத நேரத்தில் திடீர்னு வரதான் தாக்குதல். ஹல்லேலூயா. அப்போ சில தாக்குதல் நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவரே அதை அனுமதிக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தரே அதை அனுமதிக்கிறார் அந்த தாக்குதல் சில நேரம். ஆனால் சாத்தான் தாக்கும் போது அவர் சும்மா இருக்கிறது இல்லை, அவருடைய தெய்வீக ப்ரொடெக்ஷன் நம்ம மேலே இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சூப்பர், தேங்க்யூ பிரதர். தாக்குதல் இல்லாமல் தாக்கம் இல்லை, தாகம் இல்லாமல் தாக்கம் இல்லை,
தரிசனம் இல்லாமல் தாக்கம் இல்லை. உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உங்கள் சமுதாயத்தில் உண்டு பண்ணணும்னா இந்த 3 காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். ஆமேன்னு சொன்னவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனம். தானியேல் 10:1-2. தேங்க்யூ ஜீசஸ். கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல வார்த்தையை கவனிச்சு இத பொருளை அறிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. அதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க இன்னைக்கு ஆண்டவர் பிரசங்கம் கொடுக்கிறாருன்னா, வார்த்தையை கொடுக்கிறாருன்னா அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். தொடர்ந்து வாசிங்கம்மா சகோதரி. தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த நாட்கள் நிறைவேறும் மட்டும் புசிக்கவும் இல்லை, போகவும் இல்லை. சரி, ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 3 வாரம் 21 நாட்கள் தானியேல் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். துக்கித்து கொண்டிருந்தார்னு வசனம் சொல்லுது. என்னங்க அவருக்கு துக்கம்? அவருக்கு என்ன கஷ்டம்? காசு பணம் இல்லைன்னு கஷ்டமா? இல்லை. 6 ராஜாக்கு ஆலோசனை சொல்றவரா இருந்த தேவ மனுஷன் அவர். ஆமென். வாலிப நாட்கள்ல ஆண்டவர் பிடிச்சுக்கிட்ட ஒரு தானியேல். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு விசேஷமா சொல்றேன், கவனிங்க. டீனேஜர்ஸ் கவனிங்க. உங்கள் வாலிப நாட்களில் நீங்க இயேசுவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில உயர்வை கொடுக்கிறது அவர் மட்டும்தான் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு அவர் மட்டும்தாங்க உயர்வை கொடுக்க முடியும். நீங்கள் படிக்கிற படிப்பு இல்லை, உங்கள் அழகு இல்லை, உங்கள் திறமை இல்லை, உங்கள் தாளந்து இல்லை, உங்களுக்கு இருக்கிற பணமோ எதுவும் உதவி செய்யாது. கர்த்தர் மாத்திரம்தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்த முடியும். பெற்றோர் அறிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே நடத்திடுங்க. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்குள்ளே உங்கள் வாலிப பிள்ளைங்களை நடத்திட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை உங்கள் வாழ்க்கை. அநேக பெற்றோரை நான் பார்க்குறேன், கண்ணீரோடு நிற்பாங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்க. ஒரு சகோதரர், ஒரு தாயார் அழுகுறாங்க. 3 பேர பிள்ளை, ஒருத்தன் சின்னவன், 2 பேரும் போதைக்கு அடிமை. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ குடும்பம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாலிப பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்திடுங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உயர்த்திடுவார் அந்த பிள்ளைகளை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு மக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் எப்போவுமே சொல்லுவேன், பெற்றது தான் ஒன்று, வளர்க்குறது நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கா. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரோட ஸ்டேட்டஸ்லேயும் நான் தான் இருப்பேன். அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஒரு அன்பு என் மேலே. ஆமென். அது ஆண்டவர் கொடுக்குற கிருபை. ஹல்லேலூயா. அப்போ என் மகளை ஆண்டவர் வளர்த்தெடுக்கிறதுக்கு என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேயே அவளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு சொல்லிட்டேன், இது என் பிள்ளை இல்லைப்பா, உங்கள் பிள்ளை. என் பிள்ளை இல்லை, உங்கள் பிள்ளை. நீங்கள் நடத்துங்க. ஒரு நாள் நான் எதுக்குமே பயந்ததில்லை. அவளுக்கு ஃபீஸ் கட்டணுமேன்னு பயந்ததில்லை. அவரே கட்டிடுவார். ஆமென் சொல்லலாமா? எதுக்குமே பயந்ததில்லை. ஏன்னா காலேஜ் சேர்க்கும் போது வருஷம் இவ்வளோ 2 lakhs கட்டணும் அப்படின்னா 4 வருஷம் முடிக்கும் போது எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு தான் திகைப்பாக இருந்தது. ஒவ்வொரு காரியமும் அவளுக்காக நான் என்ன கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் கொடுத்துருவார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன்னா ஒப்பு கொடுத்தாச்சு. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமேன். மகிமையாக எல்லா காரியமும் அவரே பார்த்துக்குவார். ஆமேன். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது எப்படி நடக்குமோ, என் பிள்ளைகளோட எதிர்காலத்தில் என்ன செய்வோமோ, திருமண காரியம், பிள்ளைகளோட எதிர்காலம், மேல் படிப்பு, பயப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அவரே பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். அப்போ தானியேல் பாருங்க, 3 வாரம் துக்கிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு வாஞ்சை, நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போதே ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்கணுன்ற ஒரு வாஞ்சைய தரிசனத்தை கர்த்தர் தானியேலுக்குள்ள போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிங்க. 12-13 அதே அதிகாரம்.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உடனே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தூதன் அனுப்பிட்டாரு. எப்ப என் பையன் ஜெபிக்கிறான், அவனுக்காக சுயநலமான ஜெபத்தை ஜெபிக்கல. தேசத்துல ஒரு தாக்கம் வரணும் ஆண்டவரே, எங்க ஜனங்க விடுதலை ஆகணும் ஆண்டவரே, வார்த்தையை படிச்சு விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்கிறான். உடனே மதுல கொண்டு போன்னு சொல்லிட்டார். ஆமென். ஆனா நடந்தது என்ன? அடுத்த வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். போதும், ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இல்ல கவனிங்க, ஒரு பெரிய தாக்கம் நடக்குது. எங்கன்னா வானமண்டலத்தில் நடக்குது பெரிய தாக்கம். அது ஒரு தாக்குதல். ஆமென் சொல்லலாமா? பிசாசு ஜபத்துக்கு பதில் வர வேளையில ஒரு தாக்குதல் நடத்தி, ஒரு போராட்டம் நடத்தி, அந்த பதில் தேவ பிள்ளைகிட்ட வந்து சேராதபடிக்கு ஒரு சண்டை அங்க நடக்குது, யுத்தம் நடக்குது. அது தானியேலுக்கு தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு சில நேரம் தெரியாது என்ன தாக்குதல் உங்களுக்கு விரோதமாக நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அந்த தாக்குதலை ஆண்டவரே பதில் கொடுக்கிறார் என்பதை இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம் பிசாசு ஒரு கண்ணியை வச்சிருப்பான். கண்ணி வெடி பார்த்துருக்கீங்களா? காலை வச்சா ஒன்றும் ஆகாது, அதை எடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிருமா? விடிச்சிருமா. கன்னிவடி அந்த வெளியிலெல்லாம் வச்சுருப்பான், அந்த காட்டு பகுதியில் அந்த எல்லைகளை, தேசத்தின் எல்லைகளை வச்சுருப்பான். ஏன்னா எதிரி எல்லைக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த போர் வீரர்களுக்கு தான் தெரியும், அது போய் வச்சாங்கன்னா அந்த கண்ணி வெடிச்சிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு வைப்பான். ஆனால் அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்த கண்ணியிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்புவிக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. காலதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமென். தாக்குதலை பிசாசு என்னைக்குமே கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கான். ஆனால் ஆண்டவர் ஒரு தாக்கத்தை கொடுக்கறதற்கு வாஞ்சையாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அந்த தாக்குதல் வந்தாதான் உங்களுக்கு தாக்கம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு மட்டும் தாக்குதல் வருதுன்னு பயப்படாதீங்க. அந்த தாக்குதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, நிச்சயம் மிகப்பெரிய ஒரு உயர்வை உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த 14வது வசனம். இப்போதும் கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் கால் செல்லும் என்றான். போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதை அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்குவோம். வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். நீங்கள் ஜெபிக்கிறீங்க நல்லதுதான், நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க நல்லதுதான், ஆண்டவர்கிட்ட ஓயாமல் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறீங்க நல்லதுதான். ஆனால் அது வான மண்டலத்திலேயே பிசாசு சில நேரம் நிறுத்தி போட்டுடுறான். ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் வருகிற தாக்குதல். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு விரோதமாய் அநேக தாக்குதல் வரும். ஆனால் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது, அந்த 21 நாளும் தானியேல் வந்து சோர்ந்து போகாமல் ஜெபித்த போது அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தாக்கம் வந்தது உண்மை, தாக்குதல் வந்தது உண்மை, ஆனால் அது மிகப்பெரிய தாக்கமாய் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றி போட்டார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்பவுமே உங்களுக்கு விரோதமாய் ஒரு எதிரி இருக்கான், நம்ம மறந்துடக்கூடாது. யாருங்க நமக்கு எதிரி சொல்லுங்களேன். சில நேரம் நம்மளே நமக்கு எதிரியாக இருப்போம். சாத்தான் பாட்டுக்கு இருப்பான், நம்மளே நமக்கு எதிரியாக இருப்போம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா.
சில பேர் சாத்தானை வந்து எதிரியாவே பார்க்க மாட்டுறாங்க, நண்பனாவே பார்க்குறாங்க. அதனால தான் பிரச்சனை. சாத்தான் நமக்கு எதிரி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம எதிரி எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளணும். சாத்தானை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா? இயேசுவை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லலாம் சொன்னாலே எனக்கு தெரியாது, எங்கேருந்து சாத்தானை பற்றி 4 வார்த்தை சொல்கிறது? சாத்தான் எப்படிப்பட்டவன் நம்ம அறிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் எதிராளி. அவன் தந்திரங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் தான் ஏவாள் ஏமாந்து போயிட்டாங்க. பெண்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா. பெண்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். அதை தெரிஞ்சு தான் பிசாசு தந்திரமாக கொண்டு வருவான். ஆனால் அவன் தந்திரவாதி என்பதை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏமாற மாட்டீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ வானமண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கம் உண்டாகுது. நம்ம தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அதற்கு எதிர்த்து நிற்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதே அதிகாரம் எபேசியர் 11 வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி போதும். ஆமேன்னு சொல்லலாமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சத்தமா சொல்லுங்க. பா பயங்கர சத்தமா சொல்லிட்டீங்க, எனக்கு காது வலிக்குது. சத்தமா சொல்லுங்க கொஞ்சம். அவ்வளோதான் சத்தமா? ஏங்க பிசாசு உங்களுக்கு முன்னாடி நின்னா நீங்க எப்படி எதிர்த்து நிற்பீங்க? அப்படி சத்தமா சொல்லுங்க. பிசாசு எப்படி வருவான்? ஸ்தோத்திரம். இந்த அம்மாவை ஏன் தான் விட்டீங்களோ, சும்மா சும்மா கேள்வி கேட்குறாங்களே. சிங்கம் போல வருவான். சரி, பிசாசு எப்படி? நம்ம அது சிங்கம் மாதிரியே வருவான் நமக்கு. எப்படி வருவான்? கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு 2 கொம்பு வச்சுட்டு வருவானா? இல்லை வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தலை விரிச்சு போட்டு வருவானா? அந்த காலத்தில் ஒனிடா டிவியில் 2 கொம்பு வச்சுட்டு வால் வச்சுட்டு வரும், மொட்டை அடிச்சுட்டு. அந்த மாதிரி வருவானா? பிசாசு எப்படிங்க வருவான்? பக்கத்திலே நம்ம கூடவே இருக்கிற குடும்பத்திலே ஒருத்தனா இருப்பான், இல்லைன்னா கோட்டு போட்டுட்டு வருவான், இல்லைன்னா நல்லது சொல்கிற மாதிரி நமக்கு பொல்லாங்க செய்வான். ஆமேன்னு சொல்லலாமா? அவனுக்கு எதிர்த்து நிற்க தயாராக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமேன காணுமே. ஒரு நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் நல்லா உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் போனால் எல்லோரும் கறிக்கடையில் போய் நிற்பாங்க. அது வேறு விஷயம் அந்த காலத்தில். அப்போது அந்த மாதிரி பாஸ்டரும் கிளம்பி போகிறாரு இதை வாங்கிட்டு வரத்துக்கு. பார்த்தா அந்த ஊரில் பெரிய ஒரு சினிமா கொட்டாய் உண்டு, தேட்டர் உண்டு. போஸ்டர் ஒட்டியிருக்கானுங்க, அது மோசமான ஒரு போஸ்டர். அவங்க சபையை சார்ந்த ஒரு விசுவாசி வாலிப பையன் போஸ்ட்டுக்கு நேராக நின்றுட்டு சைக்கிளை வச்சுட்டு நிற்கிறானா. பாஸ்டர் டிவிஎஸ் 50ல் வராரு. பாஸ்டர் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, பார்த்தாலும் கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு பாஸ்டருக்கு ஒரு வைராக்கியம் ஆவியில் இவ்வளோ உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணி மத்தியானம் கூட ஆகலை, 1 மணி நேரம் கூட ஆகலை, இவன் போய் போஸ்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறான்ட்டு பக்கத்தில் நேராக டிவிஎஸ் 50 பக்கத்தில் வச்சு நின்னாரான். அவன் பார்த்தோன்னே பயந்துருக்கணும்ல, அவன் பயப்பில் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்றான் தைரியமாக. இவருக்கு இன்னும் பண்ணுறதே அநியாயம். வாசல் தேட்டர் வாசலில் மோசமான போஸ்டரை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டாரான். அவன் சொன்னானே, பாஸ்டர் நீங்கள் தானே பிரசங்கம் பண்ணீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நான் எதிர்த்து நிற்கிறேன் பாஸ்டர் அப்படின்னா. ஹல்லேலூயா. அவர் சொன்னான், டேய் பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்க சொன்னேன், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதுடா. நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கல, எதிர்த்தாப்புலையே நிற்கிற, தயவுசெய்து எந்திரிச்சு ஓடிப்போ அப்படின்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாவத்துக்கு நம்ம ஓடி போயிடணும். யோசேப்பு துண்டை காணோம் துணியை காணோம் என்ன செஞ்சுட்டாரு? ஆமேன். பாவத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரியுது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ பாவ சோதனை வந்துச்சுன்னா, பாவ சூழ்நிலை வந்துச்சுன்னா உதறி தள்ளிட்டு அங்கிருந்து ஓடி போயிருங்க. பிசாசு நின்னானா எதிர்த்து நின்று ஜெயம் பெறுங்க.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் பிசாசுக்கு நீங்க பயப்பட வேணாம். ஆண்டவர் சிலுவையில சத்துருவின் கிரியைகளை வல்லமைகளை முறியடிச்சிட்டாரு. அவனுடைய தலையை நசுக்கி போட்டாரு. அவனுடைய பலன் இன்னும் ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாம்பை எப்பவுமே என்னத்துல அடிப்போம்? எதை அடிப்போம்? தலையை நசுக்குவோம். ஆனால் அந்த வாழை ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் தலையை நசுக்கி 2000 வருஷம் ஆச்சு. இப்போ வாழு தான் ஆடுது. அதை பார்த்து பயப்பட வேணாம். பக்கத்தில் சொல்லுங்க, வாழை ஆடுறதை பார்த்து பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. சொல்லுங்க, நல்ல நல்ல பக்கத்தில் சொல்லுங்க. வெளியில தான் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இங்கேயாவது கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? எல்லாரையும் சொல்ல, நீங்கள் ரொம்ப நல்ல விசுவாசிகள். ஆமேன். கர்த்தர் நல்ல கிருபைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தாக்கம் வரும். அந்த தாக்கம் எப்படி வரும்னா, ஒரு தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாக்கம் வரும். உங்கள் வாழ்க்கையில் வர தாக்குதலை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, ஆனாலும் ஜெயத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில விதத்தில் தாக்குதல் எப்படி வரும்னா, சிந்தனையில் வரும், மறைமுகமாக வரும். பிசாசு தாக்குமா? ஆனால் நான் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெயம் எடுக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். 2வது காரியம், நான் வேகமாக போகிறேன், ஒரு தாகம் இருக்கணும் நமக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாகம் இல்லாமல் தாக்கம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு தாகம் வேணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சொன்னார்? சத்தமாக சொல்லுங்களேன். 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். அவருக்கு தண்ணி கிடைச்சதோ இல்லையோ, ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வேர்ல்டு ரெவல்யூஷனில் ஏசு கிறிஸ்து ஏற்படுத்திட்டு போயிட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக செஞ்சு முடிக்கலனா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிரகாரத்தில் வந்து நிற்க முடியாது. மிகப்பெரிய தாக்கத்தை ஏசு கிறிஸ்து உண்டாக்கினார். அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல் காரியத்தை செய்வான், என்னை காட்டில பெரிய காரியத்தை செய்வான். இயேசு சொன்னது போல அன்னைக்கு இயேசு தாகமா இருக்கிறேன்றவர் தாக்கத்தை உண்டாக்குனாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள தாகம் இருந்துச்சுன்னா உங்க சமுதாயத்துல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவ பிள்ளையாய் நீங்க மாறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சுங்க நீங்க சொல்ல வேணாம். 80 வயசுல தான் மோசேவை அழைக்கிறாரு. மிகப்பெரிய தாக்கத்தை மோசே உண்டாக்கினார். கிரேட் லீடர். அவரை போல பெரிய பெரிய காரியங்களை, தாக்கத்தை உலகத்தில் அவர் உண்டாக்கினார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 4:8. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அவர் உயிரோட இருக்கும் போது இயேசு ஒரு பெண் கிட்ட பார்த்து சொல்றார், சமாரிய ஸ்திரீ கிட்ட பார்த்து சொல்றார், தாகத்துக்கு தா. அப்படின்னா என்ன? தண்ணி கேட்குறாரு. அப்போ நிறைய கான்வர்சேஷன் நடக்குது இயேசுவுக்கும் அந்த சமாரிய பெண்ணுக்கும். தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்ட தேவன் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கின தேவனா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த தாகத்தை அவளுக்குள்ள அவர் உருவாக்கி அவர் சொல்றாரு, நீ கொடுக்குற தண்ணி திருப்பி திருப்பி தாகம் எடுக்குமா? நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகமே எடுக்காது. அந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் வச்சிருக்கேன், அது ஜீவ தண்ணீர்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசுவ மேல ஒரு தாகம் இருந்துச்சுன்னா, அவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஒரு தாகம் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை என் தேவன் உண்டாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மக படிப்படியா இயேசு அறிகிறா. இயேசுவே தெரியாது, அவர் தான் தெய்வம்னு தெரியாது. 11ஆம் வசனத்துல சொல்றா, எனக்கு நேரம் இல்லை நானே சொல்றேன். 11ஆம் வசனத்துல சொல்றா, நீர் தான் ஆண்டவர் என்பதை அறிகிறேன்னு சொல்றா. ஆமேன்னு சொல்லலாமா? 19ஆம் வசனத்துல சொல்றா, நீர் ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை அறிகிறேன்னு சொல்றா. ஆமேன். ஹல்லேலூயா. 25, 26 படிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அடுத்த வசனம். அதற்கு இயேசு, உடனே
பேசுகிற நானே அவர் என்றார். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இயேசு கிறிஸ்து தன்னை மெசியா என்பதை ரிவீல் பண்றாரு, தெரிவிக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நான் சொல்லட்டுமா? பெண்கள் ஆண்டவருடைய பார்வையில விசேஷமானவர்கள். அதுக்கு கூட கொஞ்சம் பேர் தான் ஆமேன் சொல்வீங்களா? ஆமேன்னு சொல்ல எல்லா பெண்களும் ஆமேன்னு சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஏன்னா முதல்ல அவர் தான் மெசியா என்பதை வெளிப்படுத்தினது யாருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல காட்சி கொடுத்தது யாருக்கு? ஒரு பெண்ணுக்கு. ஏன்னா அப்பதான் வேகமா போகும். பாருங்க, இங்க இருக்கிற குவான்டிட்டிக்கு இங்க இருக்க குவான்டிட்டி வித்தியாசம் இருக்குதுல்ல. ஆமென் சொல்லலாமா? எல்லா சபையிலையும் அதை பார்க்கலாம். ஏன் விசேஷமானவர்களாம்? நீங்க கர்த்தருக்காக வழியை திறக்கிறவர்கள். இன்னைக்கு அந்த சமாரிய பெண் என்ன செய்தாலும் அந்த வேலையை நீங்க செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். இன்னும் இங்க இருக்கிற இடத்தெல்லாம் நிரப்புறது பாஸ்டமா இல்ல. ஆமேன்னு சொல்லலாமா? மேய்ப்பன் குட்டி போடுவானா, ஆடு குட்டி போடுமா? சத்தமா சொல்லுங்களேன். நம்மலாம் என்ன நினைக்கிறோம்னா மேய்ப்பன் குட்டி போடணும்னு நினைக்கிறோம். ஆனா யார் தான் குட்டி போடணும்? ஆடுகள் தான் குட்டி போடணும். கரங்களை உயர்த்தி வராமல் எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அந்த சமாரிய பெண் சும்மா இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் உண்டாக்குனா. எந்திரிச்சு போனா, வந்து பாருங்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேசியா என்பதை அறிவேன், அவர் தான் கிறிஸ்து என்பதை அநேகருக்கு அந்த ஊர்கிட்டே சொல்லி ஊரையே திரட்டி சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அந்த வேலையை நீங்க செய்வீங்கன்னு ஆண்டவர் உங்க மேல கரிசனையா இருக்கிறாரு. எப்போ செய்ய முடியும்னா அவர் மேல ஒரு தாகம் இருந்தால் தான் செய்ய முடியும். வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வாசிக்கலாம். ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. சங்கீதம் 42:2 வாசிங்க. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மேல தாகமாய் இருக்கிறது. சங்கீதம் 63:1 ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கு. என் ஆத்துமா தேவன் மேல அப்படின்னு நிறுத்தாம ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா தாகமா இருக்கிறது, அது தேவன் மேல தாகமா இருக்கணும். அந்த தாகம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கம் வரும் என்பது நிச்சயம். கடைசியா, தரிசனம் இல்லாமல் தாக்கம் இல்லை. நீதிமொழிகள் 29:18 வாசிப்போமா? நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை போதும். தீர்க்க தரிசனம் ஜனங்களுக்கு வேணும், சபைக்கு வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தீர்க்க தரிசனத்தை அற்பமா நம்ம எண்ணக்கூடாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுப்பாரு. வெளியில இருக்கும்போது சாதாரண மனுஷர்கள் தான் நாங்க, ஊழியக்காரங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால, அபிஷேகத்தினால மூடப்பட்டு வாயிலிருந்து வருகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சபைக்கு வரும். ஒருத்தரையும் ஆண்டவர் எனக்கு வெறுமையா அனுப்ப போறது இல்ல. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்குன்னு கண்டிப்பா வரும் பிரதர், கண்டிப்பா வரும் சிஸ்டர். நிச்சயமா அதை கேட்டுக்கிட்டே இருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் தீர்க்க தரிசனம் மூலியமாய் ஒரு தாக்கத்தை ஆண்டவர் உண்டாக்க விரும்புகிறார். சீர்கெட்டு போவார்கள்னா திடனற்று போவார்கள்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை திடனோடு இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை சீரா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, சமுதாயத்துல உங்க தலை நிமிர்ந்து நீங்க வாழணும்னா தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்காரு. சபையினாலே அது தரிசனம். சபை போதகர் மேல வச்சிருக்க தரிசனம் தனிப்பட்ட தரிசனம் அல்ல, தேவன் கொடுக்கிற தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற இத்தனை பேர் ஆண்டவர் இணைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்க சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் அவங்க தனியா செய்யறதுக்கு இல்ல, எல்லாரோடும் இணைந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவ திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, தரிசனத்தை நிறைவேற்ற உங்களை அழைச்சிருக்கிறாரு. தரிசனத்தை நிறைவேற்ற நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 26:16 செயின்ட் பால், பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தமஸ்குக்கு போறாரு, ஆனா கர்த்தர் தரிசனமாகிறார். ஆமேன். வாசிங்க சிஸ்டர். 16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து
சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன்னு கர்த்தர் சொல்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டாக்க போறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் சவுலை பவுலா மாத்திர அளவுக்கு தலகீழ அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அது முதல் சவுல் தேவ பிள்ளைகளுக்கு எதிரியா இருந்தாரு. அப்ப என்னைக்கு ஆண்டவர் தரிசனமானாரோ அன்னையில அந்த தேவ பிள்ளைகளை வழி நடத்துகிற ஒரு போதகனாய் அப்போஸ்தலனாய் கர்த்தர் சவுலை பவுலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அரெஸ்ட் பண்றதுக்கு போய் லெட்டர் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா என்னைக்கு பவுலா மாறினாரோ உட்கார்ந்து எழுதுறார். அவர் எழுதின லெட்டர் தான் இன்னைக்கு சவாலாய் நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எழுதின லெட்டர்ல யாராலும் கிறிஸ்துவம் பொய்ன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இணைத்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பவுல் உண்டாக்கினார். இந்த சபையில் ஆண்டவர் பவுல்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் தான் என்னை பிக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் தான் என்னை தேர்ந்தெடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே இந்த சமாரிய பெண்ணா யார் இருக்கிறான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அநேக ஆத்துமாக்களை ஆசீர்வாதமாய் மிகப்பெரிய தாக்கத்தை உங்க வாழ்க்கையில உங்க சமுதாயத்துல ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எத்தனையோ தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க தாக்கத்தை ஏற்படுத்தினவர்கள். சாது சுந்தர் சிங் தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஜான் வெஸ்லி தாக்கத்தை ஏற்படுத்தினார். மிகப்பெரிய பெரிய ஊழியர்கள் அந்த சமுதாயத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்த சபையில் உங்கள் சபையில் ஆண்டவர் வந்து எனக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார் ஒரு தாக்கத்தை உண்டாக்குறதற்காக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? நான் வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு 13 வயசு இருக்கும். அந்த டீனேஜில் பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க சர்ச்சில் தான் முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்டேன். அவர்கிட்ட தான் ஞானஸ்தானம் வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் பிரசங்கத்தில் தான் அபிஷேகம் ஒரு நாள் பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கே தரிசனத்தை ஆண்டவர் என் மேலே வச்சுட்டாரு. எங்கள் வீட்டில் அப்போ ஜெபம் நடக்கும். ஊழியக்காரவங்க யார் வந்தாலும் எங்கள் அம்மா வந்து ஜெபம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் நான் 3வது பொண்ணு. 3 பொண்ணு எங்கள் அம்மா அப்பாவுக்கு. பசங்க யாரும் இல்லை. கடைசி பொண்ணு நான். ஆனால் வர எல்லா ஊழியக்காரங்களும் நான் அந்த டீனேஜ் எனக்கு ஒரு 9th 10th படிக்கும் போது அப்படியே தலையில் கை வச்சு தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த போகிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகம் மேலே இருக்குது. என்னென்னவோ வார்த்தை வசனத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு அண்ணன் எனக்கு சொன்னாங்க, நீ எழுதி வைமா இதெல்லாம். ஸோ டேட் போட்டு நான் எழுதி வச்சேன். நாட்கள் உருண்டோடுச்சு. அப்புறம் பிரத்யட்சமான தீர்க்க தரிசனம் இல்லை. அப்படியே போச்சு. வாலிப நாட்கள் போச்சு. திருமணமாச்சு. மக பிறந்தா. சபையில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2007ஆம் ஆண்டு நாங்கள் புது வருஷ நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்காக சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும் போது வண்டி 2 வீலரு என் மக அப்போது ஒரு 1.5 வயசு இருக்கும் முன்னாடி உட்காந்துருக்கா. போயிட்டே இருக்கும்போது அண்ணா நகர் திருமங்கலம் சிக்னலில் பெரிய ஒரு டேங்கர் லாரி அப்படியே தட்டிருச்சு. அடித்த விதத்தில் வேகத்துக்கு நாங்கள் எல்லாருமே 3 பேருமே லாரி கடியில் போயிருக்கணும். கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபை வண்டி இப்படி விழுந்துருச்சு. இந்த பக்கம் ஆம்னி வேனு, இந்த பக்கம் பெரிய லாரி. என் மகன் இந்த சைடு விழுந்துட்டா கர்த்தர் கிருபையில் ஒரு கீறல் கூட வராமல் கர்த்தர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் நல்லா இந்த பக்கம் விழுந்துட்டேன். வண்டி வர பக்கம் 10 அடி தள்ளி தூரம் விழுந்திருக்கேன். எங்கள் வண்டி எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ விழுந்திருக்கேன். இந்த கால் இடது கால் மட்டும் நீட்டிட்டு அப்படியே விழுந்துட்டேன். கண்ணை முடிச்சு பார்க்குறேன். நான் அடித்த வேகத்தில் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொன்னேன். கண்ணை மூடிட்டு எனக்கு ஒன்றும் தெரில. கண்ணை திறந்து பார்த்தா வண்டியெல்லாம் பக்கத்தில் போகுது. இவங்க எந்திரிச்சு வராங்க. என் மனசில் என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்கு என் கணவருக்கு என்னாச்சோ என் மகளுக்கு என்னாச்சோ அதுதான் பதப்பதைக்குது. ஆனால் இவங்க எந்திரிச்சு வந்து எலும்பு அப்படின்றாங்க. என்ன எழுந்திரிக்க முடியல. நான் ஊந்து போகிறேன். நான் ஏன் எழுந்திருக்க முடியல அப்படின்னு பார்க்குறேன். என் பாதம் இப்படி இருக்கிற பாதம் தலைகீழ இருந்துச்சு. என் பாதமே அப்படியே தலைகீழ இருந்துச்சு. ஒரு பயம் வந்துச்சு. அப்படியே மூடிட்டேன். என்னால் எழும்ப முடியலன்னு மட்டும் சொன்னேன். எதுவுமே சொல்லலை அவங்கள்ட்ட. அப்புறம் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்தார். எங்களை ஆட்டோவில் ஏற்றி என் ஹஸ்பண்ட் எடுத்து உட்கார வச்சாங்க. நாங்கள் போனோம். வண்டியில் பக்கத்தில் சுந்தரம் ஃபவுண்டேஷன் இன்றைக்கும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே சேர்க்க சொன்னாங்க. அட்மிட் பண்ணால் கரெக்டாக அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாருமே இல்லை. நியூ இயர் ஆரம்பிக்க போது 10:45 அப்படி போய் நான் அட்மிட் ஆகிறேன். 10:45.
அப்படியே கால் வீங்கி யானை கால் மாதிரி ஆயிடுச்சு. பிளட் ஷெட்டு துடைக்கிறது கூட ஆள் இல்லை. அங்கே நர்ஸு 12 மணி ஆனோடனே எல்லாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறாங்க. என்னை ஐசியூவில் அப்படியே போட்டாங்க. யாருமே வரல எனக்கு பிளட்டு துடைக்க கூட. ஆனால் எனக்குள்ளே அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நான் ஒரு நாளும் கேட்கல. மாறாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நன்றி ஆண்டவரே, வண்டி இப்படி ஏதோ வண்டி ஏறிடுச்சுன்னு தெரியுது, ஆனால் என் மேலே ஏறி இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் மரமே முளைச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் உங்களெல்லாம் பார்க்கும்படி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்ன ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறதுக்காக நான் தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வலி தாங்க முடியாமல் எனக்கு மயக்கம் வருது. அப்புறம் தெளியுது, இப்படியே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் வந்து ஒரு 2:30 வந்து எனக்கு எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எனக்கு மூட்டுக்கும் அந்த ஆங்கிள்க்கும் முழங்காலுக்கும் அந்த கணுக்காலுக்கும் இருக்கிற எலும்பில் நடுவில் வீரல் விடலை, டிஸ்லொகேட் ஆகலை. ஒரு ஏரியாவே இவ்வளோ தூரம் சுக்குநூறாக உடஞ்சி தெரிஞ்சிருந்துச்சு. அப்படியே எலும்பு தெரிச்சு இப்படி நிற்கிது எக்ஸ்ரேயில். அதை பார்த்துட்டு தனியாக என் ஹஸ்பண்டை மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் மனைவியால் நடக்கவே முடியாது இனிமேல். ஆனால் 3 ஆப்ரேஷன் பண்ணணும், சதையெல்லாம் போயிடுச்சு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். என்ன 3 ஆப்ரேஷன் பண்ணாலும் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்டிக்கில் தான் நடக்கணும், இல்லைன்னா கட்டைக்கால் வச்சுக்கலாம், 2 ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை கேட்டுச்சு அவங்க சொன்னது. ஒரு சைடில் ஒரு பக்கத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அவ்வளோதான் உன் வாழ்க்கை, இனிமேல் நீ நடக்கவே முடியாது. இப்போ எனக்குள்ள ஒரு ஃபயர், எனக்குள்ள ஒரு அக்கினி சொல்லுது, இல்லை ஆண்டவர் என்னை கொண்டு நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு, என்னை கொண்டு உலகத்தை அசைப்பேன்னு சொல்லியிருக்காரு, என்னை கொண்டு ஒரு தாக்கத்தை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு நான் நடக்கவே முடியாதா என் சூழ்நிலை அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே பிசாசு எனக்கு சொல்லுதுப்பா, நான் நடக்கவே மாட்டேன்னு சொல்லுதுப்பா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். பக்கத்துல இருந்து ஒரு சத்தம், மெல்லிய சத்தம், ஆண்டவர் எப்போ என் கூட பேசுவார். அவர் சொல்கிறாரு, ஆமாம் மகளே, நீ நடக்க மாட்ட, எனக்காக ஓடுவ அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீ நடக்க மாட்ட உண்மைதான், ஆனா எனக்காக ஓடுவேன்னு என் தேவன் சொன்ன அந்த வார்த்தை இந்த நாளில் அநேக இடத்துக்கு ஓடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கால்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணி இங்கே மினிஸ்ட்ரியும் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? டெய்லி ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பார்க்குற எல்லாருமே கேட்பாங்க, எப்படி சிஸ்டர் நீங்கள் 2த்தையும் செய்ய முடியுது, எப்படி முடியுது? ஏன்னா அது ரொம்ப கஷ்டமானது எனக்கு தெரியும், ஆனால் என்னை பலப்படுத்துகிற தேவன் பெரியவர், அதனால் கிருபையாய் அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறான்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும்னு கர்த்தர் வந்திருக்கிறார். எளிமை நிற்போமா தேவ சமூகத்தில்? எத்தனை பேர் நான் ஆண்டவருக்காக ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் நான் நம்புறேன்னு சொல்ல முடியும், விரும்புகிறேன்னு சொல்ல முடியும்? ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எல்லாம் எலும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? ஜெபிக்க போகிறோம். எலும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஃபாதர் ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் மேலும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். ஒரு தாக்கத்தை உண்டாக்க அவர் போதுமானவர். அவர் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நீங்க தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் வெற்றி சேர்க்க பண்ணுவார். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம், முன்குறித்த நோக்கம், ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். சபையில ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும், உங்க குடும்பத்துல ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும், சமுதாயத்துல உண்டாக்கணும். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசை
தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. சத்தத்தை உயர்த்தி போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தேங்க்யூ அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya.